பொதுமக்கள் அங்கு கூடி நின்ற அந்த 10-20 பேரை தவிர்த்து அனைவரும் அவர்களை பார்த்துத்தான் முகம் சுளித்தார்கள். மீடியா பலம் இருப்பதால் அங்கொன்றும் இங்கொன்றும் கட் செய்து எடிட் செய்து வெளியிடுகிறார்கள். கோவிலில் சவார்கர் வாழ்க என கூறிய இந்து அமைப்பினரை திட்டியது குறித்து அமைச்சர் சேகர் பாபு விளக்கமளித்துள்ளார். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் அராஜகத்துக்கோ அத்துமீறலுக்கோ அடங்குகின்ற ஆட்சி இந்த ஆட்சி அல்ல. எங்கள் முதல்வர் அவர்கள் ஏற்கனவே இளைஞரணி மாநாட்டில் பேசியது போல் அன்பாக வந்தால் அரவணைப்போம், அதிகாரத்தினரோடு வந்தால் நிச்சயமாக முட்டி மோதி பார்த்து விடுவோம். இன்று காலையிலே இறை வழிபாட்டிற்காக சென்றிருக்கின்ற ஒரு நிகழ்வு, அதுவும் திருக்கோவிலே தேரோட்டம், ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற தேரோட்டம். அந்த தேரோட்டத்திற்கு சென்றிருந்த பொழுது அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் மனோ தங்கராஜ், முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன், மாவட்டத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒட்டுமொத்தமாக சென்றிருக்கின்றோம். அங்கே விரும்பத்தகாத கோஷங்கள், அவர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில்லை, சொல்லிக் கொள்கிறார்கள். அது திருக்கோயில் இல்லாமல் வெளியிடத்தில் சொல்லிக்கொண்டால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த அளவில் தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, இதுதான் எங்களுடைய கொள்கை. அதோடு மட்டுமல்ல, சார்வார்காருடைய பெயரை சொல்லி அவர் வாழ்க என்று கோஷமிடுகின்றார்கள். இது எப்படி ஏற்புடையது? பத்திரிகை நண்பர், உங்களிடமே இதை நான் விட்டு விடுகிறேன். ஆன்மீகமும் அதன் அடிப்படையான பக்தியும் எதை உணர்த்துகிறது என்றால் அறத்தைத்தான் உணர்த்துகின்றது, அராஜகத்தை உணர்த்துவதில்லை. நாம் இந்துக்களிலே எடுத்துக்கொண்டால் கூட ஓம் ஓம் என்று நாம் சொல்வதுடைய பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் என்னவென்றால் அமைதி, ஒழுக்கம், இறை அன்பு, இதுதான். அதேபோல் இஸ்லாமியர் என்ற சொல்லை கூட நீங்கள் பார்த்தால் அதில் வருகின்ற பொருளும் அமைதி, ஒழுக்கம், இவைதான். ஆமீன் என்று சொல்லுகிறோம் கிறிஸ்துவத்தில், அவருடைய பொருள் என்ன? அமைதி, அடக்கம். இவைகளைத்தான் நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர அமைதி காக்கின்ற இடத்தில் மனிதநேயத்தை வளர்க்க வேண்டும், மதவெறியை வளர்க்கக்கூடாது. நாங்கள் தொடர்ந்து சொல்வது கலைகளை வளருங்கள், நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம். கலைகளை வளருங்கள், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். கலவரத்தை வளர்க்காதீர்கள். நிச்சயம் அதில் தமிழகத்தில் அந்த கலவரத்துக்கு இடமில்லை. காலையில் நடந்த நிகழ்வு தான். நடுநிலையாளர்கள், பொதுமக்கள் அங்கு கூடி நின்ற அந்த 10-20 பேரை தவிர்த்து அனைவரும் அவர்களை பார்த்துத்தான் முகம் சுளித்தார்கள். மீடியா பலம் இருப்பதால் அங்கொன்றும் இங்கொன்றும் கட் செய்து எடிட் செய்து வெளியிடுகிறார்கள். உண்மையில் நடந்த சம்பவத்தை நீங்களே விசாரித்து உங்கள் மனசாட்சிக்கு ஏற்றாற்போல் நீங்கள் பதிவிடுங்கள். எங்கள் தோழல் கூட அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க முனைந்த போது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.